சந்தியா, இந்த காஃபியை பார்த்தோன்னு சிங்கப்பூர் ஞாபகம் வருதுல்ல? ரொம்ப வினோதமான விஷயம் இல்லை? நம்ம ஊர்லயே பிரபலமா ஜிலேபி பண்ணிட்டு இருந்த சூர்யா அந்த போட்டியில தோத்துட்டு இருந்த காலம் அது. அதுக்கு காரணமே நான் பயந்துட்டேன் சந்தியா. எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையெல்லாம் சுத்தமா இல்லாம போச்சு. அந்த நேரத்துல தான் நீங்க என் மனோதைரியம் அதிகமானதுக்கு காரணமே நீங்க தான். எனக்கு தைரியம் சொன்னீங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மனசார தோக்குறவன் தோத்துருவான், மனசார ஜெயிக்கிறவன் ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் என்னால என் தோல்வியை ஜெயிக்க முடிஞ்சது. என்ன நீங்க இன்னும் காஃபி குடிக்காமல இருக்கீங்களே? இதெல்லாம் எப்பவும் பேசுறது தானே. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க, நீங்க அகாடமிக்கு வந்திருந்தீங்களா? அப்ப ஆபீசர் பேசினப்பெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? அவங்க என்ன திட்டினதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தான் நீங்க எனக்கு காஃபி குடிக்கலான்னு கூட்டிட்டு வந்து என் மனசுல இருக்கிற பயத்தை போக்க முயற்சி பண்றீங்களா? ஆமா சந்தியா, நான் அகாடமிக்கு வந்திருந்தேன். நீங்க உண்மையிலேயே ஒரு போலீஸ்காரி தான். உங்ககிட்ட மறைக்க முடியுமா? சந்தியா, உங்களுக்கு எப்பெல்லாம் தைரியம் குறையுதோ அப்பெல்லாம் எனக்கு சொன்ன விஷயங்களை உங்களுக்காக யோசிங்க. நிச்சயமா நீங்க இதை ஜெயிப்பீங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சந்தியா? நான் உங்களோட கையில அந்த சிறந்த ஆபீசருக்கான ட்ராஃபி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அம்மாவுக்கும் இருக்கு, அப்பாவுக்கும் இருக்கு. நிச்சயமா அந்த ட்ராஃபியை நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆனா பாவம், அந்த ஆபீசருக்கு தான் உங்களை பத்தி எதுவுமே தெரியல. என் சந்தியா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். அன்னைக்கு உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க பாருங்க. கண்டிப்பா சந்தியா, அது வெறும் ஆரம்பம் தான். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கல. இனிமே நீங்க என்ன ஆனாலும் திரும்பி பார்க்க கூடாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஜிலேபி செய்யணும்னு ஆசைப்பட்டா முதல் முறையே கரெக்டா வராது. திரும்ப திரும்ப நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் ஒழுங்கா வரும். ஆமாங்க, நான் முழு முயற்சி பண்றேன், விடாம முயற்சி பண்றேன். அதோட இந்த முயற்சிகளுக்கு தேவையான நம்பிக்கையை நான் என்னைக்குமே விட மாட்டேங்க.